என்ற சவாலினை தொடங்குவோம். உன் சாக்லேட் ஃபவுண்டன்களில் ஏதாவது மூழ்க வைக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்து திறந்து காட்டு. ஐயோ, எனக்கு கரப்பான் பூச்சியுடன் ஒரு லாலிபாப் இருக்கு. ஆமாம். You're sorry, our race free for them. Safir, fun பூச்சிகளோட phrase. ஹே, நான் முயற்சி செய்கிறேன். லாலிபாப் மிகவும் ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, நல்லது கிம். நீ அதை சாக்லேட்டில் மூழ்க விட வேண்டும். வா. ஓ, உண்மையா? என்ன கொடுமை. நல்லது. அதை மூழ்கவிட்டு முயற்சிக்க வாருங்கள். அது நறுக்கப்படவில்லை. ஓ, இது ஒரு கனவு காட்சிதான். கொடூரம். ஆம், அதே நேரத்தில் லாலிபாப் சுவையையும் கெடுக்கும். ஆஹா, படுங்கிறது. ஆமாம், நான் பார்க்க கூட முடியல. நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சிலந்தி எங்கே இருக்கிறது? அடி, ஏதோ என் வாயில் ஊறுகிறது. ஆஹா, என்ன ஒரு படம். அப்பா, ஊசிலை போய்விடு. அது போய்விட்டது போல தெரிகிறது. சரி, என்ன சுவையானது இருக்கிறது என்பதை பார்ப்போம். வாவ், என்னிடம் முழு நாணயங்கள் வாங்கிய கடவுளுடைய இருக்கும். நான் செல்வந்தன். அட, இது நாணயங்கள் இல்லை, இது சாக்லேட். ஓஃப், இது அதைவிட சிறந்தது. எனக்கு போதிய பணம் இருக்கிறது, ஆனால் இனிப்புகளை விட்டுவிட மாட்டேன். சாக்லேட்டில் மூழ்க விடு. ஓம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அப்படியா? எனக்கு இன்னும் வேண்டும். அத சாக்லேட்ல துவச்சு விட நான் நிறுத்த முடியல. ஆர்ப்பரியம் மற்றும் இன்னும் அது மிகவும் சுவையானது. நான் இதுவரை சுவைத்த மிக சுவையான விஷயங்கள். க்ளோய், என் பலோய்வர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறீர்கள். ஏய், நிறுத்து. இது எல்லாம் வெறுமனே வேடிக்கையாக இல்லை. சரி, இப்போது நான் அந்த சாக்லேட்டை சுவைக்கிறேன். ஓ, இது வேலை செய்வதில்லை. வேலைக்காரரே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். உங்களுக்கு மாலை வணக்கம் மிஸ் பிபி. உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன். சரி, எனக்கு வேலை செய்ய விடுங்கள். ஆஹா, ஏதும் திறக்க ஒன்றை என் கையில் வைத்திருக்கிறேன். இது வெடிக்காது. அர்த்தம் செட் பிரைட்குரால் எல்லை மடர் அந்த சப்த பெட்டி திறக்கப்பட்டுள்ளது. சரி, ஒருவனை குறை. பாட்லர், உள்ள என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓஹோ, அது பெரிய வைரத்துடன் ஒரு மோதிரமா? ஒரு நிமிடம், இது வைரம் இல்லை, இது கிராமில் லாலிபாப் போட்ட மோதிரம். எவ்வளவு குளிர்ந்திருக்கிறது. அரிசியம், நான் அதை சாக்லேட் ஃபவுண்டானில் மூழ்க வைப்பதற்காக காத்திருக்க முடியவில்லை. வாயா, என் சாக்லேட் அழகான தங்க நிறம் கொண்டது. லாலிபாப் தங்க நிறமாக மாறியது. வாவ், என்ன ஒரு மந்திரம். என் கிடையே லாலிபாப்கள் உள்ளன. நானும் அவற்றை சாக்லேட்டுடன் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இதை பாருங்கள் பிபி. பொண்ணுங்க தங்களோட பொக்கிஷங்களை பொன்னாலான சின்ன மாத்திரை ஷேவாக கலக்கணும். நீ அவர்களை அனுமதிப்பியா? சரி, பரவாயில்லை. வாவ், நான் $100 பணத்தை தங்கத்தில் ஆழ்த்தினேன். சரி, இந்த ஒன்றை ஆப்பிளோட முயற்சிப்போம். வாவ், இது தங்கமாக இருக்கிறது. வாவ், பெண்களே, உங்களது பொருட்கள் தங்கமாக மாறிவிட்டன. ஓ மகனே, இது முதல் முறையாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்த சுற்றுக்கு போகலாம். என்ன இது? ஒரு முட்டை? சாதாரண முட்டை? வாய் வெடிகிறது. என்னிடம் பெரிய கிண்டர் ஆச்சரியம் இருக்கிறது. இது பொன்னை வைத்து உந்து கொடுக்கப்படவில்லை. எனக்கு இங்கு ஒரு பொன்முட்டை இருக்கிறது. இது மிகவும் பெரியது. ஓ, எனக்கு இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குளோய், நீங்களும் பார்த்துக் கொள்வீர்களா? அது வருந்தத்தக்கது. நான் சித்தமாக இருக்கிறேன். என்னிலிருந்து ஒரு சாதாரண முட்டை மற்றும் எனக்கு ஒரு யோசனை ஏற்பட்டுள்ளது. நான் அள்ளி கிழிந்த முட்டைகளை சமைக்கப் போகிறேன். நீங்கள் அதை உடைச்சிட வேண்டும். ஐயோ, ஓஹோ, இந்த கோழியை பாருங்க. மற்றும் என் முட்டை. இது ஒரு அதிசயம். இதை பாருங்கள். முதன்முறையாக ஒரு கோழியை இத்தனை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். ஓஹோ, நான் உன்னை சன்னி என்று அழைப்பேன், ஏனெனில் நீ சூரியனை போல மஞ்சளாய் இருக்கிறாய். பிபி, இப்போது நீ. சரி, பரவாயில்லை. அதை திறக்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காணலாம். ஓ மை காட், என்ன ஒரு தண்டனை. நிறைய சாக்லேட். சாதாரண சாக்லேட், பொன்னிற சாக்லேட் இல்லை. உறையும் பொன்னிற சாக்லேட் உள்தீட்டில் இல்லை. ஆக்ஷி, ஒரு கனவு போன்றது. சரி, இது கொஞ்சம் நல்லதுதான். ஆம், அவ்வளவு கெட்டவை இல்லை.
நன்றி. அரைவீலாக மொத்தம் சாக்லேட். நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். பிபி, இந்த கோழியை தான் நான் உனக்கு கேடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கேடுக்க. சரி சரி, எனக்கு கோழி கொடு. எவ்வளவு அழகாக இருக்கிறாளே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. சரி, சகா முட்டையுடன் நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வயிற்றிலே கொஞ்சம் முட்டையை முயற்சிப்போம். இது பொன் கடினமாக உள்ளது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை திறக்க வேண்டும். உள்ளே வெறும் நிறைய நகைகள் உள்ளன. அவை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. அங்கு ஒரு ராஜரசு முடி, முட்டிகள், சங்கிலிகள் இருந்தன. எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவை. என்ன? அது கேன் பி த இதுவே வில்லி ஒன்கா செல்லாக் தான். நான் ஒரு தங்க ஸ்கூப் பெறுவேனா எனக்கு தெரியவில்லை. வாவ், இது கனவா? இது என் கனவு. ஹலோ, அங்கே என்ன இருக்கிறது? வாவ், வில்லி ஒங்கா. Hi, Kimberly. Pwede yung gutiem frif. Get kurstanse ferslinga. என்னை உங்கள் வில்லி ஒங்கா சாக்லேட் தொழிற்சாலைக்கு பார்த்துக்கொள்ள எனக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு பரப்போம். நான் அவளிடத்தில் இருக்க வேண்டியிருந்தேன். கோல்டன் ஹூபா பூபா. அது பெரியதாகவும் இருக்கிறது. எண்ணிக்கைகள். நான் இதுவரை அதனை ருசி பார்த்ததில்லை. பெரிய விஷயம். இது ஹூபு பூபா மட்டும்தான். ஓ இல்ல, எனக்கு பட்ஸ்லா இருக்குதா? பப்ளிகாம்பு எங்க? மேசையின் கீழே. உண்மையாவா? ஓ இல்லை. இஃப் 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 இவ்விதமான அருவருப்பு. அதை உரித்து கியாண்டு சாப்பிட வேண்டும். என்ன அது மெய்யா? பனிப்புறா, வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. மேசையின் கீழ் இருக்கும் சாக்லேட்டுகளை நீக்க வேண்டும். அது ஃப்ரைஃபின் ஃப்ரைவிங்ஸ். எவின் இந்த சூப்பர் ரால்ஃபோ பண்ண வைக்கிறா. என்ன ஒரு நாணமடைவு. இதோ மிஸ் பேபி. ஓ இல்லை, நீ அதை சாப்பிட போகிறாய். மணி குடிங்களா? வாங்க, நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறதா? ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், அது அற்புதமானதாக இல்லை, ஆனால் எனக்கு பணம் கிடைத்தது. சரி, நான் ஒரு பங்களா கூட ஊத முடியும். ஓ ஓ, நீ என்ன செய்தாய்? நான் கம்பச்சில் மூழ்கியுள்ளேன். ஓ ஆம், அதெல்லாம் மிகவும் சிரிப்பூட்டுகிறதே. நான் இப்போது ஹூபா பூபாவின் அந்த சுவைகளையும் முயன்று பார்க்க விரும்புகிறேன். நான் மரபு வழி ஒன்றிலிருந்து துவங்குவேன். எவ்வளவு இனிமையும் சுவையும். கொழுப்பி குடித்தால் இன்னும் ருசியாக இருக்கும். இதையும் பொப்ரோபுவட் செய்ய விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பேரிகள். அந்த பலூனை பாரு, இது நீளமாக இருக்கிறது. இப்போது எனக்கே இன்னொரு பபல் கம் தேவை. எனக்கு ஒரு பச்சை நிறமோடு செய்ய வேண்டும். அட அருமை, நான் அதை செய்துவிட்டேன். ஆஹா, இப்போது என்ன செய்யலாம்? ஓ அப்படிதானே, இன்னொன்று தேவை செய்கிறது. ஏனெனில் எனக்கு 4 ஹூபு புபு பந்துகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இந்த சிவப்பு ஒன்று ரோசாகுள்ளது. மறியிலும் நீர், மேலும் பச்சை, மீண்டும் சிவப்பு. ஓ ஆமாம், என் பலூன்களின் பைய பாருங்க. ஓ எப்படி சூப்பரா இருக்கு. சரியா? ஆம், உங்க பைல் ஸ்டைலாக இருக்கு. ஆனா இப்போ என் துறநடை ஹப்ரா பப்ரா முயற்சி செய்ய என் வர டர்ன். ஆம், இப்போ இதை திறந்து பார்ப்போம். அட, இது மிகவும் இனிக்கும் மற்றும் சுவையாக இருக்கின்றது. இப்போது ஒரு பெரிய பலூனை ஊதி பார்க்கலாம். ஆஹா, எனக்கு ஒரு தங்க மோதிரம் கிடைத்து விட்டது. ஆனா சாமப்டியல்ல ஆஃப் யார் வேண்டாம். கூடுதல் பெரியதாக வேண்டாம். இல்லை, அது இருக்க முடியாது. அப்படி எதையும் பார்த்ததில்லை நான். ஓ, எனக்கு எத்தனை அழகான நகைகள் உண்டு. நான் $1 கோடி கொண்டவரை போல உள்ளேன். வா கிலோ, நீங்கள் நண்பராக விரும்பும் ஒரு வகை நபர் போல இருக்கிறீர்கள். நாம் நண்பர்களாக இருக்கலாமா? ஆனால் நாம் ஏழைகளுடன் நண்பர்கள் அல்ல. நான் கூட இந்த கண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பணக்காரராக ஆக முடியும். நான் இப்போது அதை விற்க போகிறேன். சூலோ அவர்கள் பக்கம் பார்க்கவில்லை. எனக்கு நிறைய பணம் உள்ளது. நான் உண்மையில் செல்வந்தர். ஓ, அதை பாருங்கள், என் உடையும் கிரீடமும். நீங்கள் இப்போது என்னை நண்பனாக கொள்ள விரும்புகிறீர்களா? கூரே, நாம் அனைவரும் மிக செல்வந்தர்கள். மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்லை, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம், இது மிகவும் காரமாக இருக்கும்.
உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜில், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா. நீ சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன் சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது மிகவும் காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. எது சாக்லேட்? அம்பிச் மவுஸ்டனும் நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதில்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒண்ணு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா மேலிசா? வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்க் கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் திறக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிழ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன்.
இனிமேல் எனக்கு நன்றாக. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான் நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹலோ தேவியே, இது மீனாஷ். அதை உனக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Ramperle. The Ralgerka. Ai, aliliede Fonsels on Frapsel. That's all 3 years so. I'm the Archuano one command. Oh, அது surrender. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும் மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது.
அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைய வேண்டும். ஆச்சரியம். சரி, அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங்கம் பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை! இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை, சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயிண்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிய முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். ஏய் மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி,
உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. ஆஸ் சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி நன்றி, ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், அப்பு. கூட்டி வாங்க, இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். உலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது இல்ல. குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீங்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. வாவ், என்ன ஒரு குழந்தை! ஓ ஓ வாவ், சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது! சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம். அருமையாக இருக்கிறது. ஓ, இருங்கள், உள்ள என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது, ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ், என்ன ஒரு அழகுத்தனம். வாவ், ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது! ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ், சரி. வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி, ஆம். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இது பாருங்கள். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், ஓ, வாவ் வாவ். பெண்களே, பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா, ஓ, இல்லை. இது மிகவும் மிகவும் சிறிய பாட்டில். ஹோம், நன்றாக. எனக்கு நடுத்தர அளவிலான பாட்டில் கிடைத்தது. குழு, ஓஹா, இது எல்லாம் எனக்கு சுவையாக இருக்கிறது. கைகள் வைக்காதீர்கள் பெண்களே. தொடங்குவோம். சரி, இதை முயற்சிப்போம். பிழிந்து வெளியேற்றுகிறேன். அது ருசியாக இருக்கிறது. அருமையானது. இது மிகவும் சிறிய அளவு என்பதுதான் துரதிர்ஷ்டவசம். சரி, நான் முடித்து விட்டேன். இது உன் முறை, ஸ்ட்ரேசி. சரி சரி, அதை பிழிஞ்சு எடு. வா. அதற்கு எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நினைக்கிறேன்.
ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. மன்னிக்கவும் ரெபெக்கா, உன் ஸ்க்ரஞ்சியை நான் எடுக்கிறேன். அதுதான். ஆனால் எனக்கு இன்னும் சில தேவை. என்ன நடக்கிறது? அதுதான், நான் முடித்து விட்டேன். நாங்கள் ரப்பர் பேண்டுகளை பாட்டிலில் போடுகிறோம். இது எனக்கு ஜெல்லியை முழுவதும் பிழிய உதவும். ஓ, காத்திரு, பாரு, இது வேலை செய்தது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அற்புதம்! மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, நான் நிறுத்த முடியவில்லை. என்னை விடு, நீ என் முடி அலங்காரத்தை கெடுக்கிறாய். எனவே இந்த பாட்டில் எனது. ஐயோ, அது உன்னுடையதில்லை. அப்போ இந்த ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். ஓ, பிழிறது பிரம்சமாக இருக்கு. என்ன பண்ணணும்? ஓ, சோ இங்க ஒரு பிடி வெடிப்பு பண்ணலாம். இது வேடிக்கையே இருக்கும். சரி, டைமர். மழை. ஓ, இல்ல. வாவ், இது வேலை செய்தது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சூப்பர். ஓ, இல்லை, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு சிறிய ஜார் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இல்லை. அரசே, என்ன காத்திருக்கிறது எனக்கு இங்கே? ஏன் ரெபெக்கா நம்மள மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள்? ஏன் நான் உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல் இருக்கிறது? எனக்கு கூட இருக்காது. சரி, இதை முயற்சிப்போம். ஓ, இல்லை. அந்த புளிப்பு மிட்டாய் என் முகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ, இல்லை. உஃப், உஃப், ஆ, உஃப், அதை நிறுத்த முடியவில்லை. உஃப், சரி, கடைசியாக சிரிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்னது? அது வளவாக பிஸியாக இல்ல. உன் மிட்டாயை சாப்பிட ஆரம்பி. ஓ, ஆம், இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். அடிக்கடி புளிப்பு, ஆனால் இதை ஒரே நேரத்தில் செய்வேன். அதனால் இது எளிதாக இருக்கும். ஓ, எனக்கு இப்போதே தண்ணீர் வேண்டும். ஓ, யாராவது எனக்கு தண்ணீர் கொடுங்கள். ஆ, ஆ, ஹூ. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ, இதை எடுத்துக்கொள். நன்றி. அது நல்லது. காத்திரு, நம்முடைய காண்டியை தண்ணீருடன் கலக்குவோம். இது உதவும் என்று நம்புகிறேன். அதை நாம் குடிக்கப் போகிறோம். இருக்கும் என்று நம்புவோம். ஓ, இல்லை. பெண்ணே, நீயும் இரட்டிப்பாகவே பார்க்கிறாயா? சரிதானே? நான் உணர்விழந்து போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இல்ல, பதற்றப்படாத. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் தயாரா? சரி, 3, 2, 1. ஓ, இல்லை, நான் சரியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்படி செய்யாதீர்கள். ஓ, மன்னிக்கவும், நான் உதவ விரும்பினேன். சரி, இப்போது என் முறை. நான் ரொம்ப பயப்படுறேன் பெண்களே. இந்த மிட்டாய்கள் பயங்கரமாக இருக்கின்றன. ஓ, இல்லை. ரெபெக்கா, நீ எங்க இருக்கிறாய்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இதை செய்ய முடியாது. இல்ல, நாங்கள் உனக்கு உதவ போகிறோம். உன் வாயை திற. நிலுத்துங்கள். அப்படியே. இன்னும் சில. காத்திருங்கள். இது கடைசி. வாழ்த்துக்கள். ஓ, ஏன் நான்? அப்பா, இது தொடங்குகிறது. ஓ, எல்லை. எனக்கு கண்ணாடி தேவை. எனக்கும். கவனமாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. உன்னை மூடிவிடலாம். இதோ, ஹாஹா, எனக்கு ஒரு ஹை பைட் கொடு. கூல். இது என்ன? இந்த கூடுதல் சிறிய பாட்டில். இதை கண்டுபிடிக்கவே கடினம். உன்னிடம் என்ன இருக்கிறது?
வாவ். அப்போ எனக்கு பழக்கமான ஒரு பாட்டில தான் இருக்கு. தேன் ஜெல்லி ரொம்ப சுவை. இருங்க, அதன அச்சுவின் கியூடி ஒரு பாட்டில் தேன் ஜெல்லி இருக்கிறது. தொடங்கலாம். ரொம்ப சரி. ஆச்சரியம். ஏன் இதிலிருந்து போர் ஆகவில்லை? சரி, என்னை விட்டு விடுங்கள். யூஃபக், அழுத்தி விடுங்கள். ரோபோட், என்னை உதவ முடியுமா? கண்டிப்பாக. இதோ உங்களுக்கு. அப்பா, இல்ல, இன்னும் என் வாய் எதுவும் இல்லை. எல்லாமே என் முகத்தில் விழுந்திருக்கிறது. ஆஹா, ஆனால் இது மிகவும் ருசியாக உள்ளது. நான் அதை எப்படி நக்கப் போகிறேன்? ஓ ஆம், ருசியானது. நன்றி ரோபோ. உனக்கு வேண்டியது. நீ என்ன சொல்கிறாய் குவென்டின்? இப்போது நீர் எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நன்றி. சரி, நானே முறை செய்ய முடியும். நான் விளையாட்டுகளை செய்கிறேன் என்பதற்கு காரணம் இல்லையா? என்னுடைய கைகள் மிகவும் திடமானவை. நாங்கள் பாட்டிலுக்கு அழுத்துகிறோம். ஓ ஆமாம், அது வெளியில் வருகிறது. ருசி மிக சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் வேண்டும். மன்னிக்கவும், ஆனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டேனே. நான் புதிகமாக சாப்பிட்டேன். ரோபோட், இப்போ நீ. ஓ, கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது. வாரு. உண்மையிலேயே இந்த தருணம் எஸ்விபி பீரி ஒரு யோசனை எனக்கு வாய்வில. நான் மாற்று வழியை யோசிச்சு பாட்டில் ரித்து ஜெல்லியை என கல்யடக்க நான் சுரின் முழு. இது ரிமையாக உள்ளது. என்னை சிரமன உள்ளதா? என்ன நடக்கிறது? ஏன் சூடானி ஒலிக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். உங்கள் ரோபோட் செயலிழந்துள்ளது. அதை குறைக்க வேண்டும். சைரனை அணைக்கவும். அருமை. நான் ரோபோட் ஆம்புலன்ஸ். என்னுடைய முதல் உதவி பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். இதை திருத்தி விடுகிறோம். உள் இயக்கத்தில இனி எதையும் போடாதீர்கள். சரி, ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவன் வேலை செய்யவில்லை. ஓ ஆமாம், சரி. இன்னும் இங்கே தட்ட வேண்டும். இது எப்போதும் உதவுகிறது. என் வேலை முடிந்தது. உங்களை காண்கிறேன். ஹூரே, ரோபோட்ஸ், நீங்க கிளம்பிட்டீங்க. தொழிலாளி அவங்க கருவிகளை இங்க விட்டுட்டாங்க. நம்ம பாத்துடலாம். ஓ, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆல்டிடு சாக்லேட் என்று சொல்லும்போது என்ன? ஒசே, உன்னிடம் உள்ளது என்ன? இந்த நேரத்தில் எனக்கு சராசரி அளவு இருக்கிறது. இது அற்புதமானது. டாட், என்ன எடுத்து வந்திருக்கிறாய்? ஓ, அது பெரியதாக உள்ளது. ஆமாம், எனக்கு பெருசாக சாக்லேட் பார் இருக்கு. எங்க அளவுக்கு. என்னால் ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகச் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. அருமை. கொஞ்சம் வால் பொன்னிறம், ஒரு திறந்திட காப்பி பத்திரம் வேண்டும். அதை செய்யலாம். இது வேலை செய்கிறது. இப்போது அதை மீண்டும் வைக்கலாம். அதை லேசர் பார்வையால் உருக விடுவோம். அருமை. இது இப்போது திரவமாக உள்ளது. நான் அதை வைத்து எண்கள் அனைத்தையும் அழிர்க்கப்படிய முடியும். நன்றாகவே இருக்கும். மேபேல், இப்போது உன் டர்ன். நீ துவங்கு. சரிதான், இதை முயற்சி செய்வோம். இப்படி ஒரு சாக்லேட்டை நான் ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆச்சரியமாக இவ்ளோ ருசியானது. ஒரு யோசனை வருகிறது. உடனே திரும்பி வருவேன். ஒரு நிமிடம். எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி வந்துள்ளேன். எனக்கு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பு கன்வேல் கிளாஸ் தேவை. இது சிறப்பாக இருக்கும். இது என் சிறிய ஆய்வகம்தான். நாம் முதலில் ஒரு கண்ணாடி எடுக்கிறோம். இதன் உள்ளே திரவ ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது. சுவையானது. அதை ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றுவோம். இப்போது நாம் சில பச்சை திரவத்தை சேகரித்து லால மாசு கொண்ட பாட்டிலில் ஊற்றுவோம். எம்மா, இதற்கு இன்னும் என்ன சேர்க்கலாம்? சரி. ஓ சரியா, இந்த குழியில் ஒரு வானவில் இருக்கிறது. அதையும் நிரப்புவோம். என் உருவாக்கம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது உங்களால் ஒரு கவுன்சியம் அமைக்க முடியும். அதை சாக்லேட் மீது ஊற்றுங்கள். ஒரு சொட்டுகே போதும். வாவ், அது வேலை செய்தது. பாருங்கள், அது வேலை செய்தது. இது பல வண்ணங்களை கொண்டதாக மாறிவிட்டது. ஆஹா, மற்றும் அத்தனை சுவையானது. நான் செய்துவிட்டேன். அருமை. மிக சந்தோஷமாக உள்ளது. வாவ், அது மிகவும் கலக்கல். மேபல், நன்றாக செய்தாய். வேதியியல், ஆனால் எப்பொழுது என் வரிசை? அருமை. எனது சாக்லேட் சுவைக்க மிக மகிழ்வாக இருக்கிறேன். முழு பேக்கேஜையும் அகற்ற வேண்டும். வாவ், அது மிகவும் பெரியது. இது மிக குபலமாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓ, ஆனால் நான் அதை கடிக்க முடியவில்லை. இல்லை என்றால் நானாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, சாக்லேட்டை மேசையின் மேல் வையுங்கள்.
மற்றும் என்னிடம் சில கருவிகள் தேவை. ஒரு உலக்கை மற்றும் ஒரு சீசல். ஆம், சாக்லேட்டை அப்படியே பிளவைப்போம். அற்புதம். அதை சிறிய துண்டுகளாக பிளப்போம். எனக்கு திருப்தி போல் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறேன். அதை பார்ப்போம். மாங், ஆமாம், இப்போது நான் கடிக்கலாம். ஓ, சாக்லேட் மிக சுவையானது. ஆர், நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. மீறலின்றி எனக்கு மிகவும் உள்ளது. இது எல்லோருக்கும் போதுமானதாக அடடே இருக்கும். டாட், நீங்கள் மிக மிக கொடை செயலாளி. இது என்ன, ஒரு குழி நிரம்பு முட்டைகள்? ஆனால் எனக்கு இது ஏன் தேவை? வாயோ. அது இருக்க முடியாது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய கோப்பை கொட்டைகளை கொண்டிருக்கிறேன். இதை பற்றி ஏன் செய்ய வேண்டும்? ஓ, டெட், துவங்கு. சரி, இது வினோதமா என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் அவை சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறதா? ஓ, இல்லை, உண்மையிலேயே அவை மெட்டல். அதற்கு சுவை இல்லை. ஓ, என் பல் உடைந்து விட்டது. நான் அதை சாப்பிடும்போது உடைத்தேன். உண்மையிலேயே என்ன திகில்? எனக்கு அது வேண்டாம். ரோபோ, இப்போது நீ. ஓரே, இது என்னுடைய விருப்பமான சுருக்க கால். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. என் பிரிவில் 2 பருப்புகளை வைப்போம். மேம், சுவையாக இருக்கிறது. நீங்கள் நிதானமாக உள்ளீர்களா? மறுபடியும் அல்ல, இது என் முறை. நான் செய்வதில்லை. ரோபோட் மேபல் சவாலை தவிர்க்க விரும்புகிறேன். மேபல், எழுந்திரு. நீ ஒரு பெரியவள். நீ ஆளாக்கலாம். நான் சர்க்கரை படியை காண்டு வர வெளியே சென்றேன். இல்லை, நான் ஒரு மனிதன். எனக்கு பருப்பை சாப்பிட தேவையில்லை. சரி, சர்க்கரை படியால் சுவை அதிகமாக இருக்கலாம். நல்லா ஊத்துவோம். சரி, அருமை. இப்போ சாக்லேட் பூச்சி இருக்கிறது. நான் பருப்பில் சாக்லேட்டை சுவைக்கலாம். அந்த வழியில அது குறைந்தபட்சம் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆம், ருசியானது. அது நான் செய்யலாமா? நான் புத்திசாலி. எனவே இந்த வாழ்க்கை மேம்படுத்தலுக்கு முன் அதை புரிந்து கொண்டேன். அது நல்லது. எனக்கு நட்டுகள் தின்ன தேவையில்லை. நான் அவற்றை நக்கினால் மட்டும் போதும். தயார். இப்பொழுது முடிந்தது. மேபல், நீ இவ்வளவு சிறப்பா செய்கிறாய். நன்றி. எங்கள் வாவ், இது ஒரு சவால். பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். குல். ஜில் ஒரு பெரிய ஹப்பா பப்பா பேக்கேஜ் வச்சிருக்கிறார். டைலரிடம் நடுத்தர பேக்கேஜ் உள்ளது. மோசம் இல்ல. ஆனால் நேற்று ஒரு சிறிய பாக்கெட் வைத்திருக்கிறார். உன்னோட தான் தொடங்க போகிறோம், ஏனெனில் உன்னிடம் மிகவும் சிறியது இருக்கிறது. ஆஃப் ஆஃப். சரி, நான் இங்கே உள்ள எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். இது ருசியா இருக்குது. இது முற்றிலும் அற்புதமா இருக்குது. ஓ, சுவையா இருக்குது. அதுதான். இப்ப ஒரு பபிள் ஊதுவோம். வாவ், இதை பார்த்தீர்களா? டைலர், தொடருங்கள். டைலரின் பாக்கெட் கொஞ்சம் பெரியது, அதனால் அதிக கம் இருக்கிறது. அதை முயற்சி செய்து எப்படி தெரிகிறது என்று சொல்லுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் எல்லா கமையும் மென்றுவிட விரும்புகிறேன். ஓ, ஆம், மிகவும் நல்லது. மன்னிக்கவும் ஜில், ஆனால் இன்று பகிர்ந்து கொள்ள திட்டமிடவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட விரும்புகிறேன். இப்போது நான் ஒரு பபிள் ஊத தயாராக இருக்கிறேன். அதை பார்க்கிறாயா? சரி. அப்படியானால் என் நீளமான கூர்மையான ஊசியால் அதை பிசைந்து விட தயாராக இருக்கிறேன். அது வேடிக்கையாக இருக்கும். அதை பகிராமல் இருந்ததற்காக கிடைத்தது. இப்போ நான் என் பபிள் கம்னை முயற்சிக்க போகிறேன். இது மிகவும் பெரியது. எனக்கு 1 வருடத்திற்கு போதுமானது இருக்கும். நண்பர்களே, இது நீண்ட நேரம் ஆகும். ஜில் மிகவும் 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 நீண்ட நேரம் கம்னை சாப்பிட போகிறார். ஓ, நான் இதை என்றென்றும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். சரி, நீ என்ன தெரியும்? ஜில், உனக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட போகிறேன். யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கும். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓப்ஸ், ஜில்நெட் தனது பப்ளி திருடும் புத்திசாலித்தனமான திட்டம் செயல்படுவதை பற்றி அறிய இருக்கிறார் போல. ஓ, வா, நிறுத்து. அது எனது. இப்போ நான் ஒரு பபிள் ஊத விரும்புகிறேன். சரி, அப்படி என்றால் அதை பிளக்க போகிறேன். எனக்கும் ஒரு ஊசி இருக்கிறது, தெரியுமா? ஓ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், அதோ அழகாக இருந்தது. ஓ, இப்போ ஜில் முழுவதும் பபிள் கம்மில் இருக்கிறாரு. அது அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது. நீ சரியாக சொன்ன. இந்த முறை M&M's
ஜில் ஏற்கனவே முயற்சிக்க ஆவலாக இருக்கிறார். வாங்க, அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறிய பேக்கேஜ் தான். சரி, இதை பார்வையிடுவோம். நீங்கள் ஒரு கலைக்கட்டையை பார்க்க விரும்புகிறீர்களா? நான் ஒரு மிட்டாயை எரிந்து பிடிக்க முடியும். அது வேலை செய்தது. ஆஹா, வாவ்! நான் ஒரு முழு கைப்பிடி மிட்டாயை சாப்பிட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது மேசையில் உள்ள மீதியை சாப்பிட ஒரு ஸ்ட்ரா பயன்படுத்துவேன். அவைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ ஜில், நீ ஒரு வெற்றிட தூய்மை படகு போல இருக்கிறாய். காத்திரு, நீ டைலரின் எமாண்டியம்ஸை சாப்பிட போனாய். அது நல்லது அல்ல. அவனுக்கு நடுத்தர அளவிலான ஒரு பக்கெட் காண்டி உள்ளது. அது அவனுக்கு நிறைய, ஆனால் அது அவனுக்கே. ஓ நிறைய குவிட்னஸ் வேறு ஒரு ஒன்றுமையாக இருந்தது. சரி, முடிஞ்சிச்சா? ஓ ஸ்ட்ராபெரி நேட் சீச்சரங்கி. நான் உண்மையிலேயே செய்யலாமா? சரி, எனக்கு முழு குளிர்பானம் நிறைந்த குளிர்பானம் இருக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஏன் அது சிந்தவில்லை? ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியும். கேண்டி பாட்டிலை எடுத்து விடலாம். வாங்க, ஸ்நேகிதிகளை பஞ்சது வல்லாம்பில் மிட்டாய்களும் கசியும். அம்பேரியா நேட்ஸ் நில்லி மிட்டாய்களையும் இழக்க போறாய். என் நண்பர்கள் சாப்பிடுவதற்கு முன் நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவது நல்லது. ஆனால் இவ்வளவு மிட்டாய்கள் உள்ளன, உங்களுக்கு எல்லோருக்கும் போதுமானது. வாங்க, சாப்பிடுங்கள். எல்லாவற்றையும் சேர்ந்து சாப்பிடுவது எப்போதும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ ஆம், அது சரி. சுவையாக இருக்கிறது. நாங்கள் விளையாட்டுகளை கூட விளையாட முடியாது. வாவ், இது ஒரு பெரிய யூனிகார்ன். அதுக்குள் ஆண்டியம்ஸ் இருக்கின்றன. வா நேட், உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்ன் பெற்றார். மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. சிறிய யூனிகார்ன் மற்றும் ஃபாண்டா. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சென்று முயற்சி செய் டைலர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே. நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும். ருசியாக இருக்கிறது. அது எல்லாம் மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்தது. ஓ, ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது. ஜில், என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில்ல. அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். வாருங்கள், கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அது விழவில்லை. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஏய், அது ஏன் வரவில்லை? சரி, அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். வாவ், இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நான் சுவைக்கிறேன். ஓ, இனிமையா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும். ஓ, மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ், அருமையான யோசனை ஜில். அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது. சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள்? ஓ, இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன். மிகவும் நல்லது. பாருங்கள், நான் அதை இப்போது பிடிக்கப் போகிறேன். தயார். வா ஜில், கடைசி ஸ்ட்ராபெரி. நாங்கள் நேட் பக்கம் திரும்புகிறோம். சரி, ஆம், நீ சரி. இப்போது என் முறை. ஹூரே! உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. சரி, நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம். அடடா, வா! ஆமாம், இது வேலை செய்தது. தேன் மற்றும் M&M உள்ளே. இது அருமை. இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை. முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது. ஓ நண்பர்களே, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். நேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எழுதுங்கள். இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை. நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன. வாவ், நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், ஆம், நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது இனிப்பு சொர்க்கம். சுவை. நான் சாப்பிடும் அளவுக்கு இன்னும் சாப்பிட வேண்டும். உன்னவர்கள் உன்னை பொறாமைப்படுகிறார்கள். அவர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னிடம் சில மிட்டாய்கள் மட்டுமே உள்ளன. எவ்வளவு சிறிய கோலா!
அழகாக இருக்கிறது. ஜில் வைத்துள்ள நடுத்தர அளவிலான கோலாடின் இருக்கிறது. இதற்கு நாம் பழகி இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நேட் தான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய கோலாடின். டைலர், நீதான் முதலி. நிச்சயமாக. சரி, இதை முயற்சிப்போம். முதல்ல இதை திறப்போம். இது மிகவும் சிறியது. நான் டினை திறக்க முடியவில்லை. சரி, இதை நசுக்குவோம் என்ன நினைக்கிறேன். தயார். நான் ஸ்ட்ரா மூலம் கோலா குடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் வேலை செய்தது. அதுவே எல்லாமா? இது போதுமானதாக இல்லை. சரி, என்ன செய்கிறாய் டைலர்? இது என் முறை இப்போது. நான் அதை திறக்க முடியவில்லை. வா. ஓ, நான் அதை உடைத்து விட்டேன். அப்போ அதை கத்தியால் குத்துவோம். ஆம். ஓ இல்ல, முழு கோலாவும் டின்னிலிருந்து வெளியேறுகிறது. ஓ இல்ல, அதை எப்படி நிறுத்துவது? முழு கோலாவும் வெளியே போய்விட்டதா? உள்ளே ஏதேனும் எதுவும் இருக்கிறதா? ஓ, சில துளிகள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜில், நீ என்ன செய்கிறாய்? எனக்கு உன் குப்பை தேவையில்லை. சரி, எனக்கு இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது. சரி, கவனமாக இருக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது. நேட், உனக்கு உதவ பசங்க தங்கள் ஸ்ட்ரா தயாராக வைத்திருக்கிறார்கள். சரி, எனக்கு உன் உதவி தேவையில்லை. வா, இங்கிருந்து போய்விடு. அப்போ அவன் பகிர விரும்பவில்லை என்றால் அவன் கோலாவில் சில மெண்டோஸ் போடுவோம். சரி, கோலா வெடிக்க போகிறது. நேட், நீ அதை உன் நண்பர்களுடன் பகிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது கோலா எல்லோருக்கும் மேலே சிந்த போகிறது. இப்போது ஒரு கோலா ஷவர். அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போது நேட் முழுதும் நனைந்து விட்டார். நான் சொல்வேன், இது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது. உனக்கு உன் ஷவர் பிடித்ததா?